அந்த காலத்துல கற்றாழைய பல உடல் பிரச்சனைகளுக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் சொல்லிக்கிட்டே போகலாம் கற்றாழையை பத்தி. ஸோ நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சோற்று கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கிறனால நம்ம உடம்புக்கு ஒரு 12 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதனால நமக்கு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷனும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். நான் இன்னைக்கு எதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா கற்றாழை பற்றி தான். அந்த காலத்தில் கற்றாழையை பல உடல் பிரச்சனைகளுக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஏதாவது உடலில் காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த கற்றாழை ஜெல்லை வச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி முகத்தில் ஆக்னே பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஏற்படும் போது அந்த கற்றாழை முகத்துக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதே மாதிரி அல்சர் இருக்குது, மாதவிடாய் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கற்றாழை ஜெல்லை உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் சொல்லிக்கிட்டே போகலாம் கற்றாழையை பற்றி. ஸோ நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சோற்று கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கிறனால நம்ம உடம்புக்கு ஒரு 12 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட், செரிமானத்துக்கும் செரிமான உறுப்புகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதில் அமைலேஸ் லைப்பேஸ்ன்ற என்சைம்ஸ் இருக்குது. இது ஸ்டொமக் லைனிங்கில் ஏதாவது இரிட்டேஷன் இல்லை ஏதாவது புண்ணு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ரெண்டாவது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே உதவுது. இதில் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், பாலிசாக்கரைட் அதிகமாக இருக்கிறனால ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தும். இதனால் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணும். மூணாவது, ஹைட்ரேஷன். இதில் 98% தண்ணி தான் இருக்குது. ஸோ உடம்பு நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கும், ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும், உடல் சூடு குறையும். நாலாவது, டீடாக்சிஃபிகேஷன். இதுக்கு இயற்கையாகவே ரத்தத்தை சுத்தி பண்ணுற தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் கழிவுகளை ஈஸியாக வெளியேற்றிடும். அஞ்சாவது, இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். இதில் சாலிசிலிக் ஆசிட், பிராடிகைனேஸ்ன்ற என்சைம் இருக்குது. இது நம்ம உடலில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும். எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், அல்சர், ஆக்னே ரிலேட்டட் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். ஆறாவது, இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் B1, B6, B12, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இருக்குது. ஏழாவது, இதில் இருக்கிற வைட்டமின் B12ம் மெக்னீஷியமும் பிரெயின் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கம்மி பண்ணும். எட்டாவது, இது ஒரு லோ கலரி ஃபுட். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால பாடி மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். இதனால் டைஜஷன் நல்லா நடக்கும். ஒன்பதாவது, ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். மேஜராக பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணி மென்சுரல் சைக்கிள் கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பத்தாவது, பிளட் சுகர் லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். 11th, பல்லோட ஈறுகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, எந்த இன்ஃப்ளமேஷனும் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். 12th பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஆக்னே இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக க்ளோயிங்காக வச்சுக்கும். ஸோ இந்த ஆலோவேரா ஜூஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கு சோற்று கற்றாழை தான் பெஸ்ட்டு. ஸோ சோற்று கற்றாழையை மேல் தோல் நீக்கி அதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை 7 தடவை தண்ணியில் கழுவி எடுத்துக்குங்க. இந்த கழுவுன ஜெல்லை அப்படியே வாயில் போட்டு மென்று வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரலாம். அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க ஜூஸாக அடித்தும் குடிச்சிட்டு வரலாம். ஸோ வெறும் சோற்று கற்றாழையை மட்டும் ஜூஸாக அடித்து குடிச்சிட்டு வராமல் அது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒன்று, ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று, ஒரு கைப்பிடி அளவு புதினா இதை சேர்த்து ஜூஸாக அடித்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி பாடியும் நல்லா கூலிங் ஆகும். இதை குடிச்சிட்டு வரனால ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், முடி நல்லா வளரும், பாடியை நல்லா கூல் பண்ணும், அதாவது பித்தத்தை குறைக்கும். இதனால் நமக்கு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷனும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும்.